இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம்.
வகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வாழ்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. புதிய ஆண்டை ஆண்டவர் காணும்படி கிருபை செய்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவன் நம்மை கிருபையாய் வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்கள் ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும் எங்களை. இந்த நாளிலே நீர் வழி நடத்தும். ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெப நேரத்தையும் ஆராதனைக்குரிய தேவன் எங்கள் ஆராதனையிலே மகிழவும், எங்களோடு பேசுகிற ஜீவனுள்ள தேவன் எங்களோடு பேசவும் நாங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். வருஷத்தின் முதலாவது ஆராதனை தேவன் தாமே இந்த ஆண்டிலே நமக்கு இந்த தரிசனம் 2030 ஒரு பெரிய ஒரு உந்து வேகத்தை காணுவோம் என்று ஒரு நடத்துதலை கொடுத்திருக்கிறார், ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே அவருடைய செயல்களை நாம் அதிகம் இந்த வருஷம் பார்க்க போகிறோம். ஆண்டவருக்காக நீங்கள் தீர்மானங்களை ஒருவேளை எடுத்திருக்கலாம். இந்த வருஷ ஆரம்பத்தில் அப்படி இல்லை என்றாலும் சீக்கிரத்திலே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து வளருவதற்கான வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது நமக்கு ஆவிக்குரிய விருப்பங்கள் இருக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த விருப்பத்துக்கு தகுந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும். தேவைப்படுகிற இடத்துல தியாகங்களையும் நாம் உள்ளடக்க வேண்டும் வெற்றியை காணுவதற்கு. ஆமேன். கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? தம்பி சாம் மோசஸ் will lead us in worship. Thank you தம்பி. Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவர் கிருபையே நம்மை தாங்கி நடத்துகிறது. கர்த்தருடைய கிருபையே நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது. கர்த்தருடைய கிருபையே. நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தலாமா? சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், நீர் மாறாதவர், உம்மை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம், துதிப்போம், அவர் நாமத்தை உயர்த்துவோம். துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. துதிப்போம், அல்லேலூயா பாடி மகிழ்வோம், மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை,
வந்தடைய செய்தார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். தேவன் நம்மை வந்தடைய செய்தார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். அற்புதங்கள் செய்யும் சர்வ வல்ல தேவன் அடைக்கலம் கொடுத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். பாதம் கல்லில் என்றும் இடராமல் காரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். ஒரு போதும் வாதை என் கூடாரத்தை அணுகாமல் காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. எல்லாரும் சொல்லுவோமா? மகிமை சொல்லுங்க. மகிமை மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயும் கண்டும். அஞ்சிடேனே இருளிலே என்றும், நடமாடும் கொள்ளை நோயை கண்டும். பயங்கரத்திற்கும் பறக்கும் அம்பிற்கும் பயந்திட ஜெயம் எடுப்பேன். பறந்திடும் அன்புக்கும் துதிப்போம் அல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமையை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை. எல்லாரும் சொல்லுங்க, உங்க மகிமை இறங்கட்டும் அப்பா. மகிமையானவரே மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை.
அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சொல்லுங்க, தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒரு போதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன் தாவரமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. எல்லாரும் சொல்லலாமா? மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. நல்ல கைகளை தட்டி சொல்லலாமா? உங்க மகிமைப்பா, உங்க மகிமை. எங்கள் வீட்டை முழுவதும் நிரப்பட்டோம். சொல்லுங்க, வீடு முழுவதும் உங்க மகிமையால நிரப்பப்படட்டும், உங்க மகிமையின் பிரசன்னத்தால நிரப்பப்படட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா என் மேல உங்க மகிமை, எனக்குள்ளே உங்க மகிமை, என்னை சுற்றிலும் உங்க மகிமையின் பிரசன்னம். ஆண்டவரே, உங்க மகிமையின் பிரசன்னம். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களையே மெழுகு போல உருகச் செய்யும். பர்வதம் போல இருக்கிற காரியங்கள், பர்வதம் போல இருக்கிற வியாதிகள், பலவீனங்கள், கர்த்தருடைய பிரசன்னம் வரும்போது அவைகள் உருகி போகும், உருகி போகும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அப்பா உங்க பிரசன்னம், உங்க மகிமையின் பிரசன்னம், மாறாத பிரசன்னம், என்னை உயிர்ப்பிக்கிற பிரசன்னம், என்னை காப்பாற்றுகிற பிரசன்னம், என்னை தப்பி வழி செல்ல வழி செய்கிற பிரசன்னம். ஓ ரிபாலா சந்தரா லெதரபௌரியாந்தனமா, உங்க மகிமையின் பிரசன்னம். லெதரபலாஹியாந்தரபா. சொல்லுங்க, கூடாரம் முழுவதும், என் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு அறையில தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். எங்கே துதி இருக்கிறதோ அங்கே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தரே வாசம் பண்ணும் போது அந்த வீடு முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். அந்த வீட்டு எல்லைகளுக்குள்ளே எந்த ஒரு பிசாசும் உள்ள நுழைய முடியாது, பிசாசின் கிரியைகள் உள்ள வர முடியாது. சொல்லுங்க, என் வீடு கர்த்தருடைய வீடு, என் கூடாரம் கர்த்தருடைய கூடாரம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தி தேவாதி தேவனே
வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கோடான கோடி தேவ தூதர்கள் பரலோகத்திலே ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவர் நாம் துதிக்கும் போது அந்த துதிகளை எல்லாம் விட்டு இறங்கி நம்முடைய துதிகளிலே வாசம் பண்ணுகிறாராம். எத்தனை நல்லவர்! நம்முடைய துதியிலே அவர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தேவ ஊழியர் சொன்னாரு, அவருடைய வெளிப்பாடு, ஆகவே அதை நான் சொல்றேன். அவர் சொன்னாங்க, பரலோகத்துல தேவ தூதர்கள் என்ன சொல்லி ஆராதிப்பாங்கன்னா, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிப்பார்கள். ஆனால் பூமியில இருக்கிற நாம் மாத்திரம்தான் ஆண்டவரை புகழ்ந்து 1000-10,000 பேர்கள் சிறந்தவர், அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, ஆளுகை செய்கிறவர், அவர் அதிகாரம் உள்ளவர், சிறந்தவர், அவருடைய அழகையெல்லாம் வர்ணிக்கிறோம்ல. வெண்மையும் சிவப்புமானவர், புறாவின் கண்களுடையவர், கேதுரு மரம் போலானவர், இப்படியெல்லாம் ஆண்டவருடைய அழகை சொல்லி நம்ம வர்ணிக்க கூடியதான பாக்கியத்தை ஆண்டவர் இந்த பூமியில கொடுத்திருக்கிற. அங்க போனா நம்ம வெறும் சேனைகளின் கர்த்தர், அதுதான் உயர்ந்தது, அதுதான் சொல்லி ஆராதிக்க போகிறோம். ஆனா இருந்தாலும் இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை, ஆண்டவர் அழகை வர்ணித்து பாடுகிற அந்த கிருபையை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் அழகில் சிறந்தவர், முற்றிலும் அழகுள்ளவர். ஹல்லேலூயா. வெண்மையும் சிவப்புமானவர். ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஆண்டவர் அந்த துதிகளை எல்லாம் விட்டு, மகிமை விட்டு மனுஷர்களின் மத்தியிலே அவர் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர்! நம்முடைய துதியில, என்னுடைய துதியில அவர் இறங்கி வருகிறார். அந்த உணர்வு நமக்கு இருக்கா? நல்ல கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, பா உமக்கு ஸ்தோத்திரம், நீங்களே கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள், நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட நமக்குள்ளே வாசம் செய்கிறார், நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசம் பண்ணுகிறவரே, வாசம் பண்ணுகிறவரே, ஓ ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தின் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை,
riatana manana o ribalo siatana ஆராதனை உமக்கு ஆராதனை 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 கூறியவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, சொல்லுங்க ஆண்டவரே, என் உள்ளமாகி ஆலயத்துக்குள்ள நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, நீங்க வாசம் பண்ணுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. லூக்கா மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல இயேசுவானவர் எருசலேமின் தேவாலயத்துக்குள்ளே போகும்போது அங்கே காசுக்காரர்களும் கொள்ளையர்களும் கொள்ளுகிறவர்களும் புறாவி விற்கிறவர்களும் அங்கே இயேசு கண்டபோது உள்ள எல்லாவற்றையும் அகற்றி இயேசு கோபம் அடைந்தார், அகற்றினார். இயேசு சொன்னார், என் வீடு ஜெப வீடு எனப்படும். கர்த்தருடைய ஆலயங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் என்ன இருக்கணும்? துதி இருக்கணும், பரிசுத்தம் இருக்கணும். நான் அந்த ஆலயத்துக்குள்ளேயோ பண ஆசை உள்ளவர்கள், பொருள் ஆசை உள்ளவர்கள், விற்கிறவர்கள், ஆண்டவர் அவர்களை எல்லாம் அகற்றினார். அதற்கு பிறகு ஆலயத்துக்குள்ளே போய் அவர் சொஸ்தமாக்கினார், அற்புதங்களை செய்தார், வாசிக்கிறோம். பரிசுத்தமாக்கின பிறகுதான் ஆண்டவர் உள்ளே சென்று அற்புதங்களை செய்தார். இன்றைக்கு நம்முடைய உள்ளமாகிய ஆலயம், நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணுமா? இன்னும் பரிசுத்தமாகணும். நமக்குள்ள வேண்டாத, ஆண்டவர் பிரியமில்லாத சுவாபங்கள், பண ஆசை, பொருள் ஆசை இருக்கா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுவாபம் இருக்கா? மறைமுகமான பாவம் ஏதாவது இருக்கா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நாம் அர்ப்பணிப்போம். நீங்களே தேவனுடைய ஆலயம், தேவன் உங்களுக்குள்ளே வாசமா இருக்கிறார். அறிகிறீர்களா? நீங்கள் அறிகிறீர்களா? சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நீங்க வாசம் பண்ணுங்க, நீங்க வாசம் பண்ணுங்க. நீங்க தங்குகிற தேவாலயமாய் என்னை மாற்றுங்க, என்னை மாற்றுங்க. ஓ மகிமை, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே, இன்னும் கிட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, இப்போதும் எனக்கு போதும் ஐயா. ராஜாவும் பிரசன்னம் போதும் ஐயா, இப்போதும் எனக்கு போதும் ஐயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், அல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க, எங்களை தேற்றுங்க, எங்களை பலப்படுத்துங்க. கரத்துல விட்டு கொடுக்கிறோம். ஆமென், ஆமென்.
Praise God. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆண்டிலே அவருடைய வழிநடத்தல் உண்டாவதாக. ஆரம்பத்தில் உங்களிடத்துல நான் சொன்னேன், தீர்மானங்களை எடுத்தீர்களா? 2025 தீர்மானம் எடுக்காவிட்டால் சூழ்நிலைகள் நம்மை வாரிக்கொண்டு போகும். If we don't have clear convictions and decisions to our advantage, circumstances will sway us. Temptation will have more strength because you don't have any conscience and convictions to hold on to. அதாவது நீங்கள் தீர்மானங்களை எடுத்திராமல் இருந்தால் அந்த ஒரு கான்ஷியன்ஸ், அந்த ஒரு உணர்த்துதல் கூட உங்களுக்கு இருக்காது. சூழ்நிலைகளிலே இருக்கிற இழுப்பை கண்டு ஏமாந்து போவோம். கன்விக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, டிசிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் இந்த வருஷம் எப்படி இருக்கணும், என்ன காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்ற காரியத்தில் சில தீர்மானங்களை எடுக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வருஷம் ஒரு முறை பைபிளை வாசித்து முடிப்பேன். நான் புதிய ஏற்பாடை 2 முறை படிப்பேன். மாதத்திற்கு ஒரு ஆவிக்குரிய புஸ்தகத்தை படிப்பேன். தினமும் இவ்வளவு நேரம் நான் ஜெபிப்பேன். உபவாசம் வாரத்திற்கு ஒரு முறை எடுப்பேன். ஒரு 21 நாள் உபவாச ஜெபத்தை அனுசரிப்பேன். இப்படி நீங்கள், நான் எதையும் உங்களுக்கு கட்டாயப்படுத்தலை, ஒரு 4 பேரை ஆண்டவருக்குள் நடத்துவேன். ஒரு 20-25 பேருக்கு சுவிசேஷத்தை நான் தெளிவாக சொல்லுவேன். ரட்சிக்கப்படாத மக்களுக்காக பெயர் எழுதி வைத்து ஜெபிப்பேன். தேசத்தின் மேப்பு வைத்து தேசத்திற்காக ஜெபிப்பேன். என் சபைக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிப்பேன். இதெல்லாம் கொஞ்சம் ஒரு கமிட்மெண்ட்ல நீங்க இருந்தாதான் உங்களுக்கு goal setting is very important to accomplishing anything. நீங்க கோல் செட்டிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படி இருக்கும். டெய்லி காலையில இருந்து என்ன செய்யணும், அந்த நாளுக்குன்னு ப்ரீவியஸ் டே நைட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ணலைன்னா நீங்க மறுநாள் காலையில் எழுந்திருச்சு எந்த வேலையும் செய்யாம என்ன செய்யணும்னு யோசனையிலேயே மத்தியானம் வரைக்கும் போயிடும். அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் டயர்ட் ஆயிரும். அப்புறம் நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற எண்ணம் வரும். நாளைக்கும் அதே பிரச்சனை தான் வரும். ஏன்னா அதற்காக நீங்க பிளான் பண்ணல. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் டைம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். ஸோ டிசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தீர்மானங்கள் எடுங்க. நியூ இயர் ரெசல்யூஷன்ஸை எடுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆமேன். கண்களை மூடி கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த 2025 நீர் வைத்திருக்கிற வாய்ப்புகளை, நீர் கொடுத்திருக்கிற தருணங்களை ஆண்டவரை டிசர்ன் பண்ணி புரிந்து கொண்டு, காலத்தை அறிந்து கொண்டு, காலத்திற்கு ஏற்ற மாறுத்தரத்தை கொடுக்க ஆண்டவரே கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரத்துல எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வருஷம் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதையும் ஆண்டவரே தொடாமல், அணுகாமல், விலகி இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தீர்மானங்களை ஆண்டவரே எடுக்கிறதற்கு, இதுவரை எடுக்காமல் இருக்கிறவர்களுக்கு இந்த வாரத்திற்குள்ளேயாவது ஆண்டவரே தீர்மானங்களை எடுக்க உதவி செய்யும். ஆவிக்குரிய நல்ல தீர்மானங்கள், கோல்ஸ், லக்குகளை நியமிக்கிற காரியங்கள் ஆண்டவரே, அதை வைத்து ஜெபிக்கிற ஒரு ஒழுக்கம், அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற பிரயாசம் ஆண்டவரே, அதற்கு வேண்டிய தியாகம், அதற்கு வேண்டிய கிருபைகளை இடத்திலிருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ளுகிறது. இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் கடைபிடிக்க ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த வருஷ ஆரம்பத்தில் எங்களுடைய மிஷனரிகளை நம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம். எல்லா மிஷனரிகளையும் இந்த வருடம் ஒரு புது பொலிவுடன், புது பிரதிஷ்டையுடன், புதிய ஒப்புக்கொடுத்தலுடன், புதிய அபிஷேகத்துடன், புதிய கிருபை வரங்களுடன் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த கேட்கிறோம். ஆண்டவரே,
ஒவ்வொரு மிஷனரிகளையும் ஃப்ரண்ட்லைன்ல பணியாற்றுகிற தியாகத்தோடு வீடுகளை, குடும்பங்களை, ஆண்டவரே சொந்த பாஷையை விட்டு ஆண்டவரே கர்த்தர் நடத்தின இடத்திற்கு போன மிஷனரிகளை கர்த்தர் இந்த வருடம் கனப்படுத்துவீராக. ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவீர் என்று சொன்ன ஆண்டவர், நீர் அதை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பு கரம் ஆண்டவரே நீட்டப்படுவதாக. ஆண்டவரே மிஷனரிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மிஷனரிகள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வருடம் நீர் அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவீராக. ஆவிக்குரிய ஆண்டவரே போராட்டங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்வீராக. வந்தாலும் அதை ஜெயிக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே உபத்திரவங்கள் தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே யாபேசின் ஜெபத்தை மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லைகளை பெரிதாக்கும் உங்க கரம் கூட இருக்கட்டும். தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 2025 ஆண்டு எங்களை ஆளுகிற தலைவர்களுக்கு, தேசத்திலே ஆளுகிற தலைவர்களுக்கு, மாநிலங்களை ஆளுகிற தலைவர்களுக்கு, ஆண்டவரே தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு, அரசாங்க அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஆண்டவரே பப்ளிக் சர்வீஸ்ல இருக்கிற ஆண்டவரே காவல்துறையினர், ஆண்டவரே அரசாங்க அதிகாரிகள், எலெக்டட் எம்எல்ஏஸ், எம்பிஸ், கவுன்சிலர்ஸ், ஆண்டவரே மந்திரிமார்கள், முதலமைச்சர்கள், ஆண்டவரே பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் எல்லாரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகிறதற்கு வேண்டிய ஞானத்தை தந்தருளும். ஆண்டவரே நாங்கள் இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய காரியத்திற்கு தடைகள் வராதபடிக்கு, தடைகள் வந்தாலும் எங்களுக்கு ஜெயிக்கிற கிருபைகளை தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வருகிற உபத்திரவங்கள், நெருக்கங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிறதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்தியாவிலே செய்யப்பட வேண்டிய சுவிசேஷ ஊழியங்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கிறது. ஆண்டவரின் நிலுவையிலே ஏராளமான பணி இருக்கிறது. தேசத்தை சந்திக்க எடுக்கிற பிரயாசங்களிலே கர்த்தருடைய ஆசீர்வாத கரம் இருக்க ஜெபிக்கிறோம். ஒரு புதிய வளர்ச்சி, ஒரு சடுதியிலே உண்டாகிற தெய்வீக வளர்ச்சியை நாங்கள் காண, விஷன் 2030 நல்ல புரோகிரஸை காண எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த ஜனவரி மாதத்திற்குள்ள செய்ய வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைய காரியங்களிலே உண்டு. அதை எல்லாம் செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே இந்த ஆண்டு எங்களை நீர் வழிநடத்துவீராக. ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணாம நாங்கள் பயன்படுத்தி கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. உங்க கரத்துல எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கொடுக்கிறோம். ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை கொடுக்கிறோம். கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பயன்படுத்த நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஜெபாவி ஊற்றுமையா என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் எஸ்ரா அவர்கள். தேங்க்யூ. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம். என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே.
ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். திறப்பின் வாசலில் நிற்கணுமே, திறப்பின் வாசலில் நிற்கணுமே, தேசத்திற்காய் கதறணுமே, என் தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே, முழங்கால்கள் முடங்கணுமே, கண்கள் எல்லாம் குலமாகணும், என் கண்கள் எல்லாம் குலமாகணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையும் சொல்லுவோம், தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றும் ஐயா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. Praise the Lord. புதிய சீசனுக்குள்ள போகும் பொழுது சாத்தான் வந்து சோதிப்பான். இயேசு புது சீசனுக்குள்ள ஊழியத்திற்குள்ள வருவதற்கு முன்பதாக சாத்தான் வந்து இயேசுவை 40 நாள் சோதித்தார். ஆனால் இயேசு ஜெயித்தார். 40 நாள் இயேசு உபவாசம் இருந்து நெக்ஸ்ட் சீசனுக்குள்ள போகும்பொழுது சாத்தான் வந்து சோதிக்கிறான். இந்த புது வருஷத்துல இந்த புது சீசனுக்குள் நுழையிற நம்மை சாத்தான் சோதிக்க வருவான். பிசாசனுடைய சோதனைகளை புரிந்து கொண்டால் we should not be ignorant of Satan's devices. பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்களாக இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறார். பிசாசு எப்படி சோதிப்பான் என்பதை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஜெபமனோமா. தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளிலே பேசும் உங்க வசனம் வார்த்தை விடுதலையோடு தெளிவாக வரட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பேசும் கேட்கிறோம், கற்றுத்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
சாத்தானின் சோதனையை அறிந்து அதனை ஜெயித்தல். Understanding Satan's temptation and overcoming it. As a believer, we must understand that there is an enemy that is always on the lookout for us, to defeat us, to distract us, to discourage us, to deceive us. பிசாசானவன் நமக்கு எதிராக ஒரு விசுவாசியாக இருந்தால் நம்மை சோர்வுக்குள் தள்ளுவதற்கு, வஞ்சக வலையிலே விழச் செய்வதற்கு, நம்மை தோற்கடிப்பதற்கு, நம்மை தேவனுடைய திட்டத்திலிருந்து விலக்குவதற்கு பிசாசானவன் எப்பொழுதுமே தந்திரமாக, மிகவும் ஒரு குறிவைத்து செயல்படுகிற ஒரு அணுகுமுறையோடு நம்மை அவன் தாக்குகிறான் என்பது பிப்ளிக்கல் ட்ரூத். வேதாகமத்தின் சத்தியம் இது. ஒரு விசுவாசி தேவனுடைய குணாதிசயத்தில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற லக்குகளில் ஒன்று அவருடைய குமாரனாகிய இயேசுவினுடைய சாயலுக்கொப்பாய் மாறுவதற்கு. God wants us to be conformed to the image of his son Jesus. That is one of the goal for Christian life. அதை நாம் அடையக்கூடாதபடிக்கு, இரண்டாவது, தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற செயல் திட்டத்தை அறியாமல், அறிந்தாலும் அதை செய்ய விடாமல் நம்மை சோர்வுக்குள் கொண்டு போக செய்கிறது. இன்னொரு காரியத்தை கூட கூட்டிக் கொள்ளலாம். மூன்றாவதாக, தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை நாம் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு, நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு, பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை செய்வான். We must overcome the enemy to be able to achieve our life's goals that God has for us. தேவன் நமக்காக நியமித்திருக்கிற வாழ்வின் அந்த திட்டங்களை, நோக்கங்களை முழுமையாக நாம் அடைவதற்கு இந்த சத்துருவை நாம் ஜெயித்து ஆக வேண்டும். We must overcome the enemy. There are few factors that will hinder us, or let me put it this way, there are two key factors that we must understand. ரெண்டு முக்கியமான காரியங்கள். ஒன்று, நாம் எடுக்கிற தீர்மானங்கள், our decisions will cost our destiny. நாம் என்ன தீர்மானங்கள் எடுக்கிறோம் என்பதை அடிப்படையாக வைத்துதான் நம்முடைய வாழ்க்கையின் லக்குகளை அடைவதற்கு அது முக்கியம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆல்சோ there is an enemy that is at work. அவனை நாம் ஜெயிக்க வேண்டியதும் அவசியம் நம்முடைய டெஸ்டினியை அடைவதற்கு. Our own personal choices are critical to achieving our destiny. Also, it is important that we understand the enemy that is at work and overcome him to reach our destiny. இப்பொழுது இந்த செஷன்ல understanding Satan's temptation and overcoming it, இயேசுவை அவருடைய வாழ்வின் நோக்கத்தை அடையக்கூடாதபடிக்கு, அவரையே வீழ்த்துவதற்கு, இயேசு பப்ளிக் மினிஸ்ட்ரிக்குள்ள நுழைஞ்ச உடனேயே பிசாசானவன் வந்து அவரை சோதித்தான். அவர் பிறக்கிற வேளையிலே ஒரு சதித்திட்டம் ஒன்று பிசாசு போட்டான். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்லுகிறதான ஒரு சதித்திட்டம், அரசியல் வழியாக வந்த ஒரு சதித்திட்டம். இப்படி இயேசுவை, அவருடைய வாழ்வின் நோக்கத்தை, பிதாவின் திட்டத்தை, மனுக்குலத்தின் ரட்சிப்பை
கொண்டு வருவதற்காக வந்த இயேசுனுடைய செயல் திட்டத்தை முடக்குவதற்கு பிசாசு பிரயாசப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்ய வேண்டிய, அடைய வேண்டிய வாழ்வின் லக்குகளை அவன் தடை செய்வான். அண்டர்ஸ்டாண்டிங் தி ஸ்கீம்ஸ் ஆஃப் தி எனிமி. பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, Paul says in 2 Corinthians chapter 2 and verse 11, Satan should not outwit us. பிசாசு நம்மை ஜெயித்துவிடக் கூடாது. நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய தந்திரங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். We must understand the enemy's strategy. எப்படி அவன் செயல்படுவான் என்பதை அறிந்திருப்பது மிகவும் நல்லது. லூக்கா 4ஆம் அதிகாரம் 1-13 வசனம் வரை. Luke chapter 4 verse 1-13. இயேசு பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினாலே சோதிக்கப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசியாதிருந்தார். அந்த நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலுள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது அவன் அவரை எருசலேமுக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இங்கே இருந்து தாழ குதியும், ஏனெனில் உம்மை காக்கும்படிக்கு தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லியிருக்கிறதே என்றார். பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். I just read Luke chapter 4 1-13. நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வி, பிசாசு உண்மையாகவே இருக்கிறானா அல்லது அது ஒரு what you call symbolic, ஒரு அடையாளமாக சொல்லப்படுகிறதா? No. The devil is a real force. பிசாசானவன் என்பது பைபிள்ல நம்ம வாசிக்கிற the devil is a real force, and he has an army. அவனுக்கு ஒரு சைனியம் உண்டு. நிறைய பேரு ஒரு ஆய்வுல கண்டுபிடிக்கப்பட்டது, research says 48% think that devil is symbolic or they don't know. Research was done among born again believers. Sad. பிசாசு இருக்கிறான் என்றும் அவன் நமக்கு விரோதமாக செயல்படுகிறான் என்றும் நாம் அறியாமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய ஒரு பின்னடைவு. பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை
தேடி சுற்றி வருகிறான் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். The enemy is like a roaring lion seeking to devour someone. நீங்க பாருங்க, இப்ப நீங்க ஒரு ஜூக்கு போறீங்க, நல்ல ஜூவை என்ஜாய் பண்ணிக்கிட்டே வர்றீங்க. திடீரென்று அந்த லவுட் ஸ்பீக்கர்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருகிறது. சிங்க கெபியிலிருந்து, அந்த சிங்கத்தின் அந்த கேஜிலிருந்து, அந்த ஒரு என்க்ளோஷர்ல இருந்து சிங்கம் தப்பித்து இப்பொழுது வெளியே வந்து விட்டது. வந்திருக்கிற எல்லா விசிட்டர்ஸும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தா எப்படி நீங்கள் இருப்பீர்கள்? You have gone with your family for the zoo and there comes an announcement that the lion has escaped its cage and it is yet to be caught and it is very much in the zoo campus. Now all the visitors take caution because the lion is now freely roaming in the zoo area. இப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பதறி இல்ல பதுங்குகிறதற்கும் அல்லது அந்த ஆபத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கும் எவ்வளவு அலர்ட்டா உடனே வந்துருவீங்க இல்லையா? People of God, listen. That is how we are expected to live our life. பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். அதுவும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல இன்னும் காலையிலிருந்து அந்த சிங்கம் ஆகாரத்தை எடுக்கவில்லை என்று அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் எப்படி இருக்கும்? அது பசியா இருக்கும் போல இருக்குது, அது நம்மை ஒருவேளை கடித்து விட்டால், இதெல்லாம் நிறைய எண்ணம் வரும் இல்லையா? How cautious you will suddenly become. That is how cautious we are expected to be. உலகத்தில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், இந்த உலகத்தில் பிசாசி, பிரபஞ்சத்தின் அதிபதி என்று சொல்லப்படுகிற ஒரு பிசாசு, ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17-20 படித்து பாருங்கள். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று இயேசு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்கள். I saw Satan fall like lightning. These are the words of Jesus. ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் ஆகிய 2 சாப்டரை படித்து பாருங்கள். பிசாசானவன் அந்த தேவ சந்நிதியிலிருந்து தள்ளப்பட்ட வேளையிலிருந்து இந்த பூமியில ஆண்டவரையும் ஆண்டவருடைய பிள்ளைகளையும் தாக்குவதற்கு பல முயற்சிகளை எடுக்கிறான் என்பது மிகவும் உண்மை. ஏனென்றால் கவனிங்க, முதல் மனிதன் படைக்கப்பட்ட பொழுது அவனை வீழ்ச்சிக்குள் தள்ளின இந்த சாத்தானை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், Genesis chapter 3 and verse 15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். Seed of the woman would eventually be born and would crush the head of the serpent. That is what God said immediately after the first man was tricked by the devil, deceived by the devil, and when the first man fell. அப்பொழுதே இயேசுனுடைய பிறப்பை குறித்தும் இயேசு வந்து அந்த சாத்தானுடைய தலையை, சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்குவார் என்றும் சொல்லப்பட்டது. ஆகவே இந்த இயேசுவினுடைய பிறப்பின் வேளையை குறிவைத்து அப்பொழுது எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று சாத்தானுடைய நம்பர் 1 டார்கெட் வாஸ் ஜீசஸ். அதற்கு பிறகு அவருடைய பீப்பிள், அவருடைய ட்ரெஷராக இருக்கிறதான அவருடைய
ராஜ்யத்தின் பிள்ளைகள். நல்லா கவனிங்க, பிசாசுக்கு நல்லா தெரியும் அவனுடைய ஃபியூச்சர் எங்கன்னு. பிசாசுக்கு நல்லா தெரியும் அவன் தோற்று போகக்கூடியவன் என்று. அவன் ஆசைப்பட்ட காரியம் அவனுக்கு கிடைக்காது என்றும் அவனுடைய எதிர்காலம் என்ன என்றும் பிசாசுக்கு தெரியும். ஆனா என்ன பண்ணுவான்னா, அவன் இந்த பூமியில முடிந்த அளவிற்கு மேக்சிமம் டேமேஜ் தேவராஜ்யத்திற்கும் தேவராஜ்யத்தில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கும் டேமேஜ் கொண்டு வருவான். பிசாசு கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறானே என்று வேற ஒன்றுக்கும் வரான். He comes to distract, to deceive wherever possible, bring disorder, chaos, rebellion in the world. And we must say that he is doing a pretty good job. உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும் பொழுது, சபைகளை பார்க்கும் பொழுது அவனுடைய செயல்பாட்டிலே ஜெயத்தை ஓரளவுக்கு காண்கிறான் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அறியாமலும் இருக்கக்கூடாது. பிசாசு எங்க அதிகமா செயல்படுவான் என்றால், where will the devil be very active? Amongst God's people. And where do God's people meet? In the church. And therefore in the church it is where he will be active. முதல்ல சபைக்கு நீங்க போக வேண்டாம் என்று சொல்லுவான், அல்லது நீங்கள் போனால் அங்கே உள்ள காரியத்தை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடை செய்வான். அங்கு உள்ள காரியங்களை நீங்கள் கேட்டு ஒருவேளை அதை செய்வதற்கு முயற்சித்தால் அதை செய்ய வேண்டாம் என்று சொல்லுவான். இப்பொழுது நாம் வாசித்த லூக்கா 4 அதிகாரம் 1-13 வசனத்தை அடிப்படையாக வைத்து ஒரு 5 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். பிசாசுனுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்களாய் இருக்கக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறாரே. 2 கொரிந்தியர் 2 அதிகாரம் 11 வசனத்துல அந்த அடிப்படையில் from Luke chapter 4 verse 1-13 I'm going to share with you 5 adjectives that will help you to understand how Satan tempts and to describe how he will tempt. பிசாசு எப்படி சோதிப்பான் என்றும் பிசாசுனுடைய சோதனைகளை புரிந்து கொள்வதற்கும் அந்த அடைமொழி வார்த்தை, ஒரு காரியத்தை விளக்குவதற்கு சொல்லப்படுகிற வார்த்தைகள், 5 வார்த்தைகளை நான் பயன்படுத்தி நான் உங்களுக்கு பிசாசுனுடைய தந்திரங்களை, பிசாசுனுடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கு உதவ போகிறேன். முதலாவதாக, தந்திரமான ஒரு அணுகுமுறையோடு வருவான். He comes with a tactical approach, deceptive mode. முதலாவது நல்லா கவனிக்கணும். அவனுடைய பேட்டர்னை நீங்க ஓரளவுக்கு பைபிள்ல படித்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெரிய ஒரு வெற்றிக்கு பிறகு நம்ம அந்த செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில ஒரு சோதனையை கொண்டு வருவான். இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறி தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை குறித்து பிதாவானவர் சாட்சி கொடுக்கிறார். இவரன் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த ஒரு குளோரியஸ் என்டார்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு லூக்கா 3 அதிகாரத்துல heaven was open, but if you read Luke 4, hell was open. Luke chapter 3 the heaven is open, and in Luke chapter 4 the hell is open மாதிரி தெரிகிறது. பிசாசனுடைய சோதனை. பாப்டிசம் எடுத்து மகிமையான ஒரு அனுபவத்திற்கு பிறகு, எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்ற பிறகு ஒரு சோர்வு. 1 ராஜாக்கள் 18 அதிகாரத்தில் உள்ள வெற்றிக்கு பிறகு 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தின் சோதனை. எகிப்திலிருந்து ஒரு மகிமையான ஒரு எக்ஸிட்
அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை டார்கெட் பண்ணி வருகிற பார்வோனின் சேனை. ஹெசேக்கியா ராஜா எருசலேமிலே பஸ்காவை ஆசரித்த பிறகு தேவனோடு கூட அந்த புதுப்பிக்கிற ஒரு அனுபவத்திற்கு பிறகு அசீரிய ராஜாவாகிய சனகரிப் அந்த பட்டணத்தை சூழுகிறான். ஒரு மலை உச்சி அனுபவத்திற்கு பிறகு ஒரு பள்ளத்தாக்கின் அனுபவம் ஒன்று வரும். Bright light always attracts nasty bugs. Bright light always attracts nasty bugs. 2023 ஜனவரி ஒரு நல்ல ஒரு ஈவென்ட் ஒன்று நடத்தினோம். இந்தியா சந்திக்கப்படுவதற்கு, சபையில்லாத கிராமங்களிலே சபைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு நெஹமையா கன்சல்டேஷன் என்று சொல்லி ஒரு கன்சல்டேஷன் ஜனவரி 10-11 2023 நடத்தணும். அதற்கு பிறகு ஒரு glorious event. There was this attack from the enemy in diverse ways. February we had an event, pastors gathering, ஊழியர்கள் எல்லாம் கூடி ஜெபித்தோம். அந்த ஈவென்ட்டுக்கு பிறகு ஒரு கிரிட்டிசிசம். இரவு ஜெபம் எப்பொழுதுமே ஒரு சிக்னிபிகண்டான ஒரு ஈவென்ட் சென்னையில். அந்த ஈவென்ட் முடிந்த பிறகு யூசுவலா ஒரு கிரிட்டிசிசம். The action of God invites the reaction of the devil. The action of God invites the reaction of the devil. So listen, நல்ல கவனிங்க. தந்திரமாக ஒரு பெரிய ஜெயம் எடுத்த பிறகு அதை கொண்டாடக்கூடாதபடிக்கு, அதை ஃபாலோ அப் பண்ணக்கூடாதபடிக்கு, அதை தொடர்ந்து அதனுடைய ஃபாலோ அப் ஒர்க்கை செய்யக்கூடாதபடிக்கு பிசாசானவன் நமக்கு ஒரு பயத்தை கொண்டு வருவதற்கு, ஒரு சோர்வை கொண்டு வருவதற்கு, டிஸ்கரேஜ்மெண்ட்டை கொண்டு வருவதற்கு அவன் பயன்படுவான். So therefore listen, the more you do business with God, the more likely you ought to do business with the devil. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு கூட இணைந்து நீங்கள் சில காரியங்களை செய்வதற்கு முனைகிறீர்களோ அந்த அளவுக்கு பிசாசையும் என்கேஜ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரும். Nothing promotes the activity of Satan as much as God's people or his church gaining proximity with God and his plan. தேவனுடைய சமூகத்திற்கும் தேவனுடைய திட்டத்திற்கும் விட்டு கொடுக்கிற சபை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பிசாசானவன் வருவான். Jesus is all set to plunge into his public ministry, and Satan comes to attack him. ஒரு glorious ஒர்க்குக்குள்ள போகிறதுக்கு முன்னால, ஒரு டீப் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் பிறகு, அல்லது ஒரு பெரிய வெற்றிக்கு பிறகு தந்திரமான அணுகுமுறை. இரண்டாவது பிசாசனுடைய அணுகுமுறை. நம்முடைய பலவீன பகுதியிலே அவன் தாக்க வருவான். ஃபர்ஸ்ட் டாக்டிக்கல் அப்ரோச், செகண்ட் வல்னரபிள் பிளேசஸ். நம்முடைய பலவீனமான ஒரு பகுதியில தாக்க வருவான். நம்ம ஒரு டீமா இருந்தோம்னா பலவீனமான ஒரு நபரை முதலாவது தாக்குவான். He will come and target the weak link, அல்லது நம்முடைய வாழ்க்கையில உள்ள ஒரு வீக் ஏரியா. லூக்கா 4:2 இயேசு பசியாய் இருந்த பொழுது, 40 நாள் உபவாசம் இருந்து அவர் பசியாய் இருந்த பொழுது, Satan taking advantage of a weakened physical state, அங்கே அவருக்கு பசி உண்டாயிற்று. சோ அந்த பாயிண்ட்ல ஒரு சோதனையை கொண்டு வருகிறான்.
நீங்கள் அதிக நாள் உபவாசம் எடுக்கும் பொழுது உங்களுக்கு பசி கண்டிப்பாக இருக்கும். முதல்ல சில நாள் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதற்கு பிறகு அப்புறம் நல்லா அது ஸ்டேபிள் ஆயிரும். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு மறுபடியும் அந்த பசி எடுக்கும். ஒரு குறிப்பிட்ட வேளைக்கு பிறகு நாம் சாப்பிடாவிட்டால் நம்முடைய சரீரத்தின் சில அங்கங்களையே அது அரிக்க ஆரம்பித்து விடும். இந்த நேரத்தில் என்ன சொல்ல வரான் பாருங்க, எப்படி கேட்கிறான். தமிழ் பைபிள்ல நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கு தெரியுமா? நீ தேவனுடைய குமாரனாக இருப்பதினால். The devil has no problem acknowledging who Jesus is. இயேசு யார் என்பதை அங்கீகரிக்கிறதுக்கு பிசாசுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க இதே லூக்கா 4:34 பாருங்க. இதே லூக்கா 4:34 பாருங்க. நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். நான் சொல்றது புரியுதா? The devil has no problem in acknowledging who Jesus is. இந்த இடத்துல பாருங்க, நீ தேவனுடைய குமாரனாய் இருப்பதினால், it was like a statement of affirmation in view of the fact that you are the son of God. Because you are son of God கிடையாது, in view of the fact that you are the son of God. இதனை செய். ஆண்டவர் அங்க சொல்லல, பிதாவானவர் அங்க சொல்லல, ஆனால் பிசாசு சொல்றான். தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படாத காரியங்கள் லெஜிட்டிமேட் போல இருக்கலாம், ஆனா ஒரு அவசியமான ஒரு தேவையா இருக்கலாம். இயேசுக்கு இங்க கல்லை அப்பமாக மாற்ற முடியுமா? முடியும். இயேசு பசியா இருந்தாரா? எஸ். இயேசுவால மாற்ற முடியுமா? அவருக்கு அந்த ஆற்றல் உண்டா? டெஃபினெட்லி. ஆனால் அவர் செய்தாரா? இல்லை. ஏன் செய்யவில்லை? தேவன் அவரை நடத்தவில்லை. இந்த சூழ்நிலையில பிசாசு அவரை அந்த காரியத்தை செய்ய வைக்கிறான். He did not. அவர் அப்படி அதை செய்யல. தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். ஜஸ்ட் few days before தான் இயேசுவை பரலோகம் அங்கீகரித்தது. திஸ் இஸ் மை beloved son, இவர்கள் பிரியமாக இருக்கிறேன். இப்ப அதே பாயிண்ட்ல வந்து என்ன சொல்றான்? நீ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறதுனால இந்த காரியத்தை செய் என்று சொல்லுகிறான். நோ என்று சொல்லுகிறார். நம்முடைய பலவீனமான பகுதியில வந்து அவன் தாக்குவான். இந்த இடத்துல அவரு உன்னை குமாரன் என்று சொன்னார். இப்போ நீ பசியா இருக்கிற, உனக்கு அவர் ப்ரொவைட் பண்ணுவாரா என்ற ஒரு கேள்வி மாறி இருக்கிறது. ஏன் இந்த தோட்டத்தின் பழத்தை உனக்கு சாப்பிட வேணான்னு சொல்றாரு? இந்த கல்லை நீ அப்பமா மாத்திரலாமே, நீ இந்த பழத்தை சாப்பிடலாமே. பசியா இருக்கிற நேரத்துல outside his provision you don't want to enjoy anything. அவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாத நன்மைகளை தவிர வேற எதையும் வேண்டாம் என்று ஒதுக்குகிற ஒரு ரியாக்ஷன். ஆமென் சொல்லுங்களேன். So vulnerable place, உங்களுக்கு எது பலவீனம்? இப்ப இதை ஒரு பிரின்சிபலா எடுத்துக்கிடுவோம். முதலாவது தந்திரமாக வருவான். ஒரு தந்திரம் என்றால் வஞ்சகம், உண்மை மாதிரி இருக்கான உண்மை கிடையாது. இரண்டாவது உங்களுடைய பலவீன பகுதியில் வருவான்.
உங்களுக்கு தெரியும் எது உங்கள் பலவீன பகுதி என்று. காத்துக்கொள்ளுங்கள். டேக் எக்ஸ்ட்ரா காஷன். எது உங்களுடைய வீக் ஏரியா? பணமா? காணிக்கைன்ற வேலையை வச்சுக்காதீங்க. பண பொறுப்பு எடுக்காதீங்க. உங்களுக்கு மாரல் இஷ்யூவா? then do not stay alone with someone of your similar age or அந்த கேட்டகரியில உள்ள ஆப்போசிட் ஜெண்டரோட தனியா இருக்காதீங்க. தேவையில்லாத பேச்சுக்கு இடம் கொடுக்காதீங்க. உங்க வீக் ஏரியா என்ன? வாட் இஸ் யோர் வீக் ஏரியா? காட் இட். ஆமென். மூன்றாவது, ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கும் பிசாசு பேசுகிறதான வழிகள். பிராக்டிக்கல் வேஸ், டாக்டிக்கல் அப்ரோச், வல்னரபிள் பிளேசஸ், அப்புறம் பிராக்டிக்கல் வேஸ், நடைமுறைக்கு உகந்ததாக காட்டுவான். நம்முடைய பலவீன பகுதியிலே வருவான். தந்திரமான முறையிலே வருவான். இரண்டாவது டெம்டேஷன், வசனம் 5 பாருங்கள். பின்பு பிசாசு அவரை பார்த்து உயர்ந்த மலையின் மேல் இருக்கிற வேளையில உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். bow before me. நீ என்னை பணிந்து கொண்டால், வசனம் 7, எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பிசாசு சொல்றான். இயேசு சேலஞ்ச் பண்ணல. பிசாசுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு கொடுத்ததை ஆதாம் கொடுத்து விட்டான். இப்பொழுது பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசு. இயேசு எதுக்கு பூமியில வந்தாரு? இந்த பூமியில உள்ள எல்லாரையும் அவர் பக்கமாக இழுத்துக் கொள்வதற்காக. இப்ப என்ன சொல்றான்? ஷார்ட்கட் கொடுக்கிறான். சிலுவையின் பாதை வழியாய் நீ போக வேண்டாம், நீ சும்மா என்ன பணிந்து கொண்டால் போதும், நான் கொடுத்து விடுகிறேன். அதாவது ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு வழிமுறை ஒன்று இருக்கிறதே, அந்த வழிமுறையை விட்டு விலகி இவன் இன்னொரு ஷார்ட்கட் ப்ரொபோசல் கொடுக்கிறான். பிராக்டிக்கலா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். if only you will just indulge me for a moment of time. என்ன கொஞ்ச நேரம் சந்தோஷப்படுத்திட்டீனா, நானு என்ன நீ ஆராதிச்சிட்டீனா, என்ன பணிந்து கொண்டீனா, நான் இதெல்லாம் உனக்கு கொடுத்துருவேன். உனக்கு நிறைய காரியத்தை பிதாவானவர் கொடுக்காமல் இருக்கிறார், நான் அதை உடனே கொடுத்துருவேன். ஆண்டவருடைய வழிகள் பெயின்ஃபுல்லான வழி, எதுக்கு அந்த வழியா போற? சிலுவையின் பாதை வழியா, நான் உனக்கு ஈஸியா கொடுத்துறேன். God the Father is not letting you have what you want, but the devil can give you what you want now. நான் சொல்றது புரியுதா? இப்படிப்பட்டதான பிராக்டிக்கல் வேல பிசாசு தாக்குவான். நிறைய விசுவாசிகள், நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள், நிறைய ஊழியர்கள் கூட இந்த காரியத்திலே நாம் ஏமாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தந்திரமான முறையிலே வருவான். நம்முடைய பலவீன பகுதியிலே தாக்க வருவான். நடைமுறைக்கு அவன் சொல்லுகிற காரியங்கள் மிகவும் பொருந்துகிறது போல இருக்கும். இன்ஸ்டன்ட் அண்ட் இம்மீடியட் கிராட்டிபிகேஷன், ஃபாஸ்ட் எல்லாமே இல்லையா? தீவிரமா உடனே நடக்கிற ஸ்பீட் உலகத்துல வாழுகிறோம். ஸ்பீட் போஸ்ட் இல்லையா? இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் மேகி இல்லையா? இப்ப கால் பண்ணாலே எல்லாமே வந்துருது வீட்டுக்கு, ஹோம் டெலிவரி. So therefore you also want the Christian things also in a quick fashion. ஆண்டவர் வைத்திருக்கிற ப்ராசஸை ஸ்கிப் பண்ணுவதற்கு, கிராஸ் பாத்தை நிராகரிப்பதற்கு வருகிறதான சோதனைகள். இயேசு கிட்ட பேதுரு சொல்றாரு, நீ சிலுவைக்கு போக கூடாது என்று. I want it and I want it now. The lustful lead that enemy will give. பிசாசன் அப்படிப்பட்டதான ஒரு இழுப்புக்குள்ள நம்ம கொண்டு போக ட்ரை பண்ணுவோம். கேர்ஃபுல்லாக நாம் இருக்கணும். நாலாவது,
புகழுக்கும் பெருமைக்கும் உரியதாக இருக்கும். அவன் சொல்றது, நீ பெரிய ஆள் ஆயிடுவ, உன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க. It will be in a sensational style. The temptation. Put on a show. ஒரு சீன் போடு. அப்படியே தேவாலயத்தின் உப்பரிகையில் இருந்து ஒரு டீப் டைவ் ஒன்று அடி. அங்க எருசலேம் தேவாலயத்திலிருந்து அப்படி கீழே குதிச்சா 450-460 ஃபீட் கீழே கித்ரோன் பள்ளத்தாக்கு. அப்படி நீ டைவ் அடிக்கும் பொழுது அங்கே என்ன பண்ணுவாங்க? தமது தூதர்களை அனுப்பி அவர் உன்னை தாங்குவார். சங்கீதம் 91 கோட் பண்றான் பிசாசு. Create a scene. Put on a show. வசனம் தெரியும் பிசாசுக்கு. வெரி த்ரோன் ரூம்ல ட்ரெயின் பண்ணப்பட்ட ஆள் இல்லையா? பட் நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்துக்குள்ள இருக்கும் பொழுது, தேவனுடைய வழிகளை கைப்பற்றும் பொழுது, கடைபிடிக்கும் பொழுது ஆண்டு பாதுகாப்பார். அதான் சங்கீதம் 91, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதுதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல சொல்லுவான். ஏன் ஜம்ப் பண்ண சொல்றான் பிசாசு? ஒருவேளை அங்கிருந்து கீழே விழுந்து சாகக்கூடும், அல்லது தேவனை கட்டாயப்படுத்தக்கூடும் பாதுகாப்பதற்கு. நம்முடைய அந்த ஃபேன்சி ஹீரோயிக் ஆக்டுக்காக எதுவுமே தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லாம எதையும் உங்களுடைய புகழுக்காக, உங்களுடைய பெருமைக்காக, இது உங்களை பெரியாள் ஆக்கி காட்டும் என்பதற்காக செய்யாதீங்க. நடைமுறை பிராக்டிக்கலா ஷார்ட்கட்டு கொண்டு வருகிற வேலைகளை வேண்டாம். உங்களுடைய பலவீன பகுதிகளை தாக்குவான். கவனமா இருங்க. தந்திரமாக உண்மை போல இருக்கும், கரெக்ட் மாதிரி இருக்கும். நன்றாக தீர வசனத்தை நீங்கள் தெரியாமல் தப்பித்துக் கொள்ள முடியாது சோதனைகள்ல. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டெம்ப்டேஷன், he was questioning God's provision. Second temptation, he was questioning God's plan. மூன்றாவது, he was questioning God's protection. முதலாவது God's provision question பண்றான் பிசாசு. இரண்டாவது God's plan question பண்றான். மூன்றாவது ஆண்டவருடைய protection அவன் question பண்றான். தேவனாகிய கர்த்தரை சோதிக்க கூடாது என்று இயேசு பதில் சொல்லுகிறார். இங்க பாருங்க, ஸ்பீட் லிமிட் ஒன்று இருக்குல்ல ரோட்ல, அதையும் மீறி ஸ்பீடா போயிட்டு ஆண்டவர் என்ன பாதுகாக்கணும்னு ஜெபம் பண்றது தப்பு. வனாந்திர பாதையில் ஆண்டவர் நடத்துகிறதற்கு காரணம் தேவன் நம்மை பரீட்சிப்பதற்கு. நாம் தேவனை பரீட்சிக்க கூடாது என்று வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 10 இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தேவனை பரீட்சித்தார்கள், அவர்கள் செத்தார்கள் என்று வாசிக்கிறோம். Let us try and read a scripture verse. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Deuteronomy chapter 8 verse 2. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலே உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியும் நினைப்பாயாக. This verse, Deuteronomy 8 verse 2 says, God took them through the wilderness path so that he can test them. But you know what happened? In the wilderness, the people of God tested God and they were killed. 1 கொரிந்தியர் 10 படிச்சு பாருங்க. தேவனாய கர்த்தரை சோதிக்க கூடாது என்று வாசிக்கிறோம். ஆமென். சோ நீங்க சில ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஆண்டவரே நீர் தேவனானால் இதை செய்யும். பாருங்க, அது தேவனை சோதிக்கிறது. உங்களுக்கு செய்யாவிட்டால் நீங்கள் அவரை தேவன் இல்லை என்று சொல்லிவிடுவீர்களா? உங்களுக்கு அந்த காரியத்தில் ஒரு பதில் கொடுத்து அவர் தேவன் என்று மறுபடியும் உங்களுக்கு நிரூபிக்கணுமா? That is testing God.
Don't pray prayers like that. சொல்றது புரியுதா? ஆமென். ஐந்தாவது, எப்படி பிசாசு சோதிப்பான். இந்த 3 சோதனையும் இயேசு ஜெயித்தார். லூக்கா 4ஆம் அதிகாரத்துல நீங்க பாருங்க. லூக் சாப்டர் 4 வசனம் 13. பிசாசானவன் சோதனை எல்லாம் முடிந்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். சில காலம் அவரை விட்டு விலகி போனான். ஒரு முறையோடு பிசாசு விடமாட்டான். ஐந்தாவது, அவ்வப்பொழுது வந்து சோதிப்பான். Seasonal mode. There is one season of temptation and he'll finish that, and if he can't get victory, yes, he will disappear from you for a while, but he's going to come back again. இங்க பாருங்க, லூக்கா 4:13 என்ன வாசிக்கிறோம்? சில காலம் அவரை விட்டு விலகி போனான். He comes on a seasonal mode. ஆமென். பிறகு பார்த்தீங்கன்னா சிலுவைக்கு போக வேண்டாம் என்று பேதுரு மூலமாக வருகிறான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல அப்பாலே போ சாத்தானே என்று இயேசு சொன்னார். ஞாபகம் இருக்கா? சில காலம் பிரிந்திருந்தான். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை ஜெயித்த பிறகு அதோடு கூட முடிந்து போனது என்று நினைக்க கூடாது. லைஃப் லாங் we will be tempted by the devil. அப்புறம் பாருங்க, யூதாஸ் காரியோத்து அவனுக்குள்ள நுழைகிறான். சாத்தான் அவனுக்குள் நுழைகிறான் என்று வாசிக்கிறோம். அவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். When you successfully deal with one temptation, then for a while he may leave you, but he will come back again. Let us be as watchful as always. ஒரு பேட்டலுக்கு முன்னால எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டுமோ அதே போல விக்டரிக்கு பிறகும் நாம் சரியாக இருக்க வேண்டும். ஒரு சோதனைக்கு பிறகு இன்னொரு சோதனை வரும். He will come with a new tactic. He will wait for your next vulnerability. He will create another opportunity for you to create a scene and to show who you are before people. உங்களுக்கு நிறைய இப்படி டெம்ப்டேஷன், அவனுடைய பேட்டர்னை நீங்கள் கண்டு கொண்டால் அவனை நீங்கள் ஜெயிக்கலாம். பிசாசானவனுடைய தந்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். 3 things to walk away with. இந்த செய்தியை கேட்ட நீங்கள் 3 காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Stand your ground. உங்களுக்கு இருக்கிற வெளிப்பாடு இருக்குல்ல, கன்விக்ஷன் இருக்குல்ல, வசன வெளிச்சம் இருக்குல்ல, அதுல உறுதியா இருங்க. Stand your ground. உங்களுடைய கன்விக்ஷனுக்கு நில்லுங்க. Submit to God. Resist the devil. அப்படித்தானே போட்டிருக்குது. பிசாசுக்கு கீழ்ப்படியுங்கள், சாத்தானுக்கு ஏத்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Submit to God, resist the devil. Submit to God. Stand your ground. And then you can resist the devil. யாக்கோபு 4:7. Number 2. First, stand your ground. உங்களுடைய உறுதிப்பாட்டிலே அல்லது உங்கள் வெளிப்பாட்டிலே உறுதியாயிருங்கள். இரண்டாவது, study your Bible. First, stand your ground on the revealed truth. இரண்டாவது, continue to grow in the word. Study your Bible. Stand your ground. இரண்டாவது, ஸ்டடி யுவர் பைபிள். மத்தேயு 22:29 ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வசனம் தெரியாததினாலே நீங்கள் இப்படி தவறு செய்கிறீர்கள். Matthew 22:29 நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். Study your word. Submit to God. ஆமென். மூன்றாவது, ஸ்டே நியர் யுவர் காட். சோதனை வரும் பொழுது நீங்கள் சேஃபான இடம் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். The safest place for the sheep is the shepherd. The safest place for the sheep is the shepherd. Psalm 91:1.
ஆமென். சங்கீதம் 91:1. முதலாவது ஸ்டாண்ட் யுவர் கிரவுண்ட், ஜேம்ஸ் 4:7. இரண்டாவது ஸ்டடி யுவர் பைபிள், மேத்யூ 22:29. மூன்றாவது ஸ்டே நியர் யுவர் காட், சங்கீதம் 91:1. முதலாவது தெரிந்த வெளிப்பாட்டிலே உறுதியாக இருங்கள். இரண்டாவது வேத வசன வெளிச்சத்திலே வளருங்கள். மூன்றாவது தேவ சமூகத்திலே உங்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அதுதான் பாதுகாப்பான இடம். சோதனை என்று வரும் பொழுது உங்களுக்கு உண்மையுள்ள தேவன் கூட இருக்கிறார். சோதனையை தப்பித்துக் கொள்வதற்கான வழியை உங்களுக்கு உண்டாக்குவார். திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். இந்த மூன்று காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளணும். 1 கொரிந்தியர் 10:13. Whenever you face temptation, you must understand these three things. It is a common temptation that is happening to anyone. எல்லாருக்கும் வருகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை இல்லை. இந்த மூன்று காரியம் என்ன? தேவன் உண்மையுள்ளவர், திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார், மூன்றாவது தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். இன்னொரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சோதனை வரும் பொழுது அது ஒரு பாவம் அல்ல. Temptation is not sin. Yielding to temptation is sin. சோதனை என்பது பாவம் அல்ல. சோதனைகளுக்கு விட்டு கொடுத்து விடுவது, சோதனையிலே தோற்று போவதுதான் பாவம். ஆமென். சோ சோதனை நிறைய வருதுன்னா நீங்க வீக் நினைக்காதீங்க. இல்ல, நீங்க ஸ்ட்ராங். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் அவன் சோதிக்கிறான், உங்களை விழத்தள்ளணும்னு சொல்லிட்டு. நீங்க ஆண்டவருக்கு நெருங்கி வர்றீங்கன்னு தான் அர்த்தம். So the temptation sign is actually a healthy sign. உங்களுக்கு சோதனையே வரலனா நீங்க உண்மையாவே ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்களா? பிரச்சனை வருதுனாலே ஏதோ கரெக்டா செய்றீங்கன்னு அர்த்தம். சமீப நாட்களாக ஊழிய பாதையில பல காரியங்களை ஆண்டவர் திட்டங்களாக தந்து நடத்துகிறார். அதிலே போக 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 பல சவால்கள், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், சம்டைம்ஸ் ஃப்ரம் மல்டிபிள் பிளேசஸ். பட் praise God, நம்ம பெர்ஸ்பெக்டிவ்ல எல்லாவற்றையும் ஹோல்ட் பண்ணா நம்ம ஜெயிச்சிடலாம். பாருங்க, டாக்டிக்கல் அப்ரோச், சீசனல் மோட், சென்சேஷனல் ஸ்டைல், பிராக்டிக்கல் வேஸ், வல்னரபிள் பிளேசஸ். தந்திரமான அணுகுமுறை, நம்முடைய பலவீன பகுதியிலே வந்து தாக்குகிற ஒரு அணுகுமுறை, நடைமுறைக்கு உகந்த ஒரு வழியிலே வருவான், புகழுக்கும் பெருமைக்கும் உரிய வழிகளை பயன்படுத்துவான். ஒரு முறையோடு விடமாட்டான், பல முறை வந்து சோதிப்பான். ஆமென். சோ பிசாசனுடைய சோதனைகளை நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்று பவுல் சொன்னதை ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன். I mentioned in the beginning 2 Corinthians 2:11. அவருடைய தந்திரங்களை நமக்கு தெரியாதவைகள் அல்ல. We must know how the enemy attacks. பிசாசு என்பது ரியல், ஆண்டவர் என்பது அதைவிட ரியல். ஆமென். நமக்கு இந்த போராட்டங்கள் கண்டிப்பாக வரும். சோதனைகளை ஜெயிக்க தான் நமக்கு உயர்வு வரும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நோக்கி போகிற வேளையில ஒவ்வொரு சோதனை இது ஒரு ஆப்ஸ்டக்கல் ரேஸ் மாதிரி, இது ஒரு மேரத்தான் ரேஸ் மாதிரி. Christian life is like a marathon race and it is like an obstacle race put together. நீள ஒரு பிரயாணம், ஒரு ஓட்டம், தடை கற்கள் இடையிலே இருக்கும். ஆமென். பலவிதமான டிஸ்ட்ராக்டிங் ஃபோர்ஸஸ் இருக்கும். அதையெல்லாம் கடந்து நாம் ஜெயித்து வர வேண்டும். நமக்கு வைக்கப்பட்ட லக்காகிய இயேசுவை போல மாறுவதும், அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை செய்வதும், அவர் நமக்காக வைத்திருக்கிற சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதுமான இந்த 3 லக்குகளை நம்முடைய வாழ்க்கையிலே அடையக்கூடாதபடிக்கு பிசாசு பலவிதமான திட்டங்களை கொண்டு வருவான். அவைகளை அடையாளம் கண்டு ஜெயிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்னேன் 2 காரியம். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிளானை முழுமையாக நாம் அறிந்து கொள்வதற்கு, நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவதற்கு, ஒன்று நம்முடைய பர்சனல் சாய்ஸஸ், நாம் எடுக்கிற தீர்மானங்கள் நம்முடைய டெஸ்டினியை பாதிக்கும். இன்னொன்று வெளி ஃபோர்ஸ் ஆகிய பிசாசு நமக்கு பல விதமான சோதனைகளை கொண்டு வரும். அதையும் ஜெயிக்கணும். மேக் ரைட் சாய்ஸஸ் அண்ட் ஆல்சோ ஓவர்கம் தி temptations to reach your destiny. Amen.
கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே, எங்களை கற்றுக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். Father, thank you for teaching us, Lord, how the enemy attacks. பிசாசு எப்படியெல்லாம் தாக்குவான் என்று எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுத்தீர். உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சாயலுக்கொப்பாக நாங்கள் மாறுவதற்கு, எங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையின் லக்கை அடைவதற்கு நாங்களும் சரியான தீர்மானங்களை எடுக்கணும். பிசாசு கொண்டு வருகிற சோதனைகளையும் ஜெயிக்கணும் என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். எங்களை கற்றுக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையின் லக்கை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஜாக்கிரதையாக இருங்க. பிசாசனுடைய தந்திரங்களுக்கு உங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நல்ல தீர்மானங்களை எடுத்து நீங்கள் ஜெயம் எடுங்க. இந்த வருஷத்தை கர்த்தர் உங்களுக்கு நன்மையினால் நிரப்புவாராக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் பிராங்க் அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கையை செலுத்தலாம். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள். அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தோனியா உயர்த்துவே. அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே ஆனந்த தோனியாய் உயர்த்துவே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதி கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், நான் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர் இயேசு. அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், நம் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர் அவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். தம் வார்த்தையை அனுப்பியே நம்மை மகிமை படுத்துவார். தம் வார்த்தையை அனுப்பியே நம்மை மகிமை படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு
எல்லாம் உண்மை தேவனவர், உண்மை தேவனே. உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே. உருக்கம் நிறைந்தவர், ஓ நம்மை காப்பவர், அவர் உறங்குவதில்லையே. உன்னை காப்பவர் இயேசு உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா. பாடுவே ஆனந்த தோனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு நம் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் முடிச்சிடலாமா? நல்ல தகப்பனே, உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருளும். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல், வழிநடத்துதல் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. இந்த வருஷத்தை நன்மையினால் எங்களுக்கு நீர் நிரப்புவீராக. நன்மையும் கிருபையும் எங்களை தொடருவதாக. கர்த்தர் எங்களுக்கு மேய்ப்பராய் இருந்து எதிரின் தாழ்ச்சி அடையாமல் எங்களை காத்துக்கொள்வீராக. இன்க்ரீஸ், வளர்ச்சி, முன்னேற்றம் எல்லாவற்றிலும் காண உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.